நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 19, 20 இந்த வசனங்களை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். மைக்கு கொடுங்க அவங்களுக்கு. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். The sun shall be no more thy light by day, neither for brightness shall the moon give light unto thee, but the Lord shall be unto thee on everlasting light, and thy God the glory. The sun shall no more go down, neither shall the moon withdraw itself, for the Lord shall be then everlasting light, and the days of the morning shall be entered. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க பேசுங்க, ஒவ்வொரு இருதயத்தில் நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெளிச்சமாகிய கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்திலும் பேசுங்க. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல ஒவ்வொருடைய மனக்கண்களை நீங்க திறப்பீராக. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு தாவி சத்தம் இல்லாமல் அமைதியோடு உடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எத்தனோ நாள் துக்கமாக வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த கால வேளையில ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசுகிற வார்த்தை என்ன? நானே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் இந்த கால வேளை பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாகவே இருக்கிறது. உன் துக்கத்தை நான் தூக்கி எறிவேன், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். நித்திய கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவு துக்கத்தோடு வந்திருக்கலாம். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டுமானால் யாராலையும் முடியாது. ஆனா நம்மளை சிருஷ்டித்த கர்த்தரால் மட்டுமே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய், கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஹல்லேலூயா.
கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் இந்த வேளையில் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம். நீ கடந்ததை நீ நினைக்க வேண்டாம். கர்த்தர் இந்த 2025வது வருஷம் பிறக்கும் பொழுது கர்த்தர் புதிய காரியங்களை உன் ஜீவியத்திலே செய்வார். அல்லேலூயா. நீ இப்பொழுதே அவருடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் இந்த நிமிஷத்திலேயே கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நித்திய வெளிச்சமாகிய கர்த்தர் நமக்குள் வந்துட்டான். நமக்கு வழி பிறக்கும். இந்த வெளிச்சமாகிய இந்த கடவுள் ஆண்டவர், இந்த இயேசு ராஜா, அவர் நம் இருதயத்தில் வந்துட்டான். நமக்கு வழி பிறக்கும். தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஆனா இயேசு நம் இருதயத்தில் பிறந்தா தான் என்ன பிறக்கும்? வழி பிறக்கும். நித்திய வெளிச்சமாய் கர்த்தர் இருப்பார். என் ஜனமே, நமக்கு கர்த்தர் நம் இருதயத்தில் வந்துட்டா நமக்கு சந்தோஷத்தினாலும் நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளை நிரப்பி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றுகிற தேவனாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நமக்குள்ளும் நம் குடும்பத்துக்குள்ளும் நாம் போகிற இடமெல்லாம் கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்றால் நீ தேவனிடத்தில் நீ சேர வேண்டும். நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆகவே நீ வெளிச்சத்தை நோக்கி வர வேண்டும். வெளிச்சத்தை நோக்கி வர வேண்டும். இருளை விட்டு வெளிச்சமாகிய கர்த்தரிடம் நீ வந்தா கர்த்தர் உன்னை மீட்டு எடுப்பார். ரட்சிப்பு அவர் கரத்தில் இருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நாம் பார்க்கிறோம். அவரால் மட்டுமே உன்னை தூக்கி எடுக்க முடியும். இருளான கிரிகளை, அந்த இருளான கிரியிலிருந்து வெளியிலே நீ வர நீ பிரயாசப்பட்டா அவர் உன்னை தூக்கி எடுப்பார். இருளை போக்கி, சாபத்தை போக்கி, பாவங்களை நீக்கி அவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீ துக்கத்தோடு நீ வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் இப்பொழுதே இந்த நிமிஷத்திலேயே தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் துக்கத்தை இந்த வேளையிலே அவர் மாற்றி உன்னை உயர்த்தி வைப்பார். என் ஜனமே, இயேசுவாகிய இந்த வெளிச்சமாகிய இந்த கர்த்தர் உனக்குள்ள வர உன் இதயத்தில் கர்த்தருக்கு இந்த கால வேளையில நீ இடம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நம் தேவன் நமக்கு மகிமையுமாய் இருப்பார். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார். கர்த்தரே நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். எப்ப இருப்பாரு? இந்த வெளிச்சத்தை நோக்கி நீ வர வேண்டும். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள வர வேண்டும். நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்கிறார். ஆகவே நாம் இந்த வெளிச்சமாகிய கர்த்தருடைய வார்த்தை நம் இருதயத்துக்குள்ள வர வேண்டும். இந்த வேலை எத்தனை பேர் நாம் கவனிக்கிறோம்? நம்ம கர்த்தர் எப்படி இருக்கிறார்? நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். இந்த வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா ஒரு தெளிவு உண்டாகும். நாம் யார்? நம்ம எதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம்? இந்த பூமியில நாம் ஏன் பிறந்தோம்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லட்சியம் என்ன? நான் யார்? இந்த பூமியில பிறந்த நோக்கம் என்ன? அந்த தெளிவெல்லாம் எப்பதான் உண்டாகும்? நீ இருளை விட்டு, இந்த பாவத்தை விட்டு வெளிச்சத்தை நோக்கி வர வேண்டும். வெளிச்சமாகிய கர்த்தரிடம் நீ வரும்போது உனக்கு ஒரு தெளிவு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாவமாகி இருட்டில் இருந்தா, இருட்டில் நடக்கிறவங்க எடறி, இந்த பள்ளம் எங்க இருக்குன்னு தெரியாது பாருங்க, பள்ளத்துல விழுந்துருவாங்க, குழியில விழுந்துருவாங்க. நீ பாவமாகிய பாவத்துல 3 வார்த்தை தான் பாவம். இந்த பாவமாகிய எத்தனோ பாவங்கள் இருக்கு, அதுல விழுந்து போய் விடுவாய். நீ வெளிச்சத்துல வந்துட்டா எது பாவம் என்னன்னு இந்த பாதம் உனக்கு நல்லா தெரியும். நீ எடறி போக மாட்டாய். இந்த வெளிச்சமாய கர்த்தருடைய வழியிலே செல்ல உன்னை இந்த கால வேளையில ஒப்பு கொடுப்பாயாக. அவர் தான் உன்னை தூக்கி எடுக்க முடியும்.
கர்த்தர் இந்த கால வேளையில பேசுகிறார். நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். உன் துக்க நாட்கள் இந்த நிமிஷத்திலேயே முடிந்து போய்விடும். நான் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். இந்த வெளிச்சமாகி இந்த வார்த்தை நமக்குள்ள வந்துட்டா கர்த்தர் நம்மை நித்தமும் வழி நடத்துவார். கர்த்தரே நமக்கு ஜீவனாய் இருப்பார். கர்த்தரே நமக்கு வழியாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரே நம்மை பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். என் ஜனமே, உன் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உன் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் ஜனமே, உன் நம்பிக்கை வீண் போகாது. வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கி விலகி ஓடிவிடும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம். எருசலேமிலிருந்து உலகத்திலே வந்து எருசலேமிலிருந்து யூதர்கள், அது இல்ல, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. That was the true light which lighteth every man that cometh into the world. ஹல்லேலூயா. சத்தம் இல்லையே. தூங்குறவங்க ஒரு ஹல்லேலூயா போடுங்க. தூங்காம இருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், வசனம் என்ன சொல்லுது? குட்டையா இருக்கான், வளர்த்தியா இருக்கான், சப்பானியா இருக்கான், குருடனா இருக்கான், பல்லு போன கிளவியா இருக்கு, அப்படி சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்லுது? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் எதைத்தான் பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, நாம் கருப்பா இருக்கேன், வந்துட்டு வாய் கோணலா இருக்கு, அதெல்லாம் மனுஷன் சொல்லலாம். ஆனா உன்னை சிருஷ்டித்தது அவர் அழகு, உன்னுடைய அழகுல அவர் பிரியப்படுகிறார். பாருங்க, தேவன் வந்து உன்னை சிருஷ்டித்தவர். அவர் ஒரு வித்தியாசமா உன்னை சிருஷ்டித்து உன்னை நீயே அவருக்கு அழகா இருக்கிற, மனுஷருக்கு அழகா இல்லைன்னா அவருக்கு அழகா இருக்கிற, உன் அழகின் மேல் அவர் பிரியப்படுகிறார், அவர் நேசிக்கிறார். ஆகவே நீ குட்டியா இருக்க, வளர்த்தியா இருக்கிற அப்படிலாம் பார்க்க மாட்டாரு. இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளியை, அந்த மெய்யான ஒளியாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு என்பது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ லோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய நாமத்தில் நான் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி நீ கூப்பிட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவ ஒளியாகிய, இந்த வெளிச்சமாகிய தேவனிடத்தில் நீ வர வேண்டும். தேவனிடத்தில் நீ சேர்ந்தா அவர் உன் இருதயத்தில் வந்து அவர் பிரகாசிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளியா இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட மனுஷனும் மெய்யான தேவனிடம் வந்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும். வெளிச்சமாகிய கர்த்தர் அவன் இருதயத்தில் வந்து உதிப்பார். கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஒரு மனிதனுக்குள் இயேசு கிறிஸ்து வந்து வாசம் செய்தால் போதும், அவனுடைய வாழ்க்கை செழிக்கும். அவன் சமாதானமாய், அன்பு நிறைந்தவனாய், அவன் ஆசீர்வாதமாகவே இருப்பான். என் ஜனமே, ஆகவே நீ இருளை விட்டு வெளிச்சமாகிய கர்த்தரிடம் நீ வர வேண்டும். நீ துக்கத்தோடு இருக்கலாம், துக்கமான வாழ்க்கை செய்து கொண்டிருக்கலாம்.
கசப்பான வாழ்க்கை நீ செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க ரட்சிக்க என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் தேவனை எப்பொழுதும் நாம் துதித்து பாடி அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். என் ஜனமே, நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும். எத்தனை பேர் நாம் தேவனுக்கு பிரியம் உள்ளவனாய் காணப்படுகிறேன்னு சொல்ல முடியும்? அதிகாலை எழுந்து வேதத்தை வாசித்தீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? ஜெபம் பண்ணேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துவோம். தேவன் நம்மளை காண்கிற தேவன். மற்றவங்களும் ஜெபிக்கல, பார்த்தீங்களா? ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு தயவாய் கொடுத்த ஊழியர்கள் எங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். நான் உங்களுக்காக அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறோம், குடும்பமாக சொல்லி பாருங்க. அப்ப நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். லட்சியம் வேண்டும். நான் யார்? நான் ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நம் தேவனுடைய பிள்ளை. அந்த அறிவு எப்பொழுது உங்களுக்குள்ள வரும் பொழுது பாருங்க நீங்க இந்த இதெல்லாம் செய்வீங்க. ஜெபம் பண்ணுவீங்க, பேர் சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைக்காக நீங்க ஜெபிக்கணும். இப்படி ஜெபிக்கும் போது அப்படி ஜெபிக்காத பட்சத்தில் பாருங்க, பிள்ளைய நின்ற இடத்திலே கீழே படக்குன்னு விழுந்துருங்க, ஏதாவது காயப்படுங்க. இதெல்லாம் நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட அருமையாக கொடுத்த ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ பேர் சொல்லி பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கணும். ஜெபித்து கடைசியா எங்களை நினைச்சா போதும். ஊழியர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆகவே இதெல்லாம் உங்க மேல விழுந்த கடமை. பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்துட்டா இதெல்லாம் செய்யணும், ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக எதுக்காக கொடுத்தார்? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணுமா இல்லையா? அதிகாலை எழுந்து நீங்க ஜெபித்தா அன்னைக்கு முழுவதும் எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா பாப்பான் 6 மணி 7 மணி ஆயிடுது. ஒவ்வொன்றும் 10 மணி வரைக்கும் கூட தூங்குங்க. பார்க்குறோம் நம்ம. தூங்கிட்ட பிசாசு என்ன செய்வான்? 6 மணிக்கு மேல வந்துட்டா வசனம் என்ன சொல்லுது? அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்படி தாமதிக்கும் போது சரி, இயேசு இந்த வீட்டுக்குள்ள வரல, எது நம்ம இருதயமாக இந்த வீட்டுக்குள்ள வரல, 6 மணிக்கு மேல கணக்கு எடுப்பான். நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. நம்ம ஆவியை பார்க்க முடியாது. பிசாசு ஆவியா இருக்கிறான். 2 ஆவி இருக்கு. ஒன்னு பரிசுத்த ஆவி, இன்னொன்னு அசுத்த ஆவி. அப்ப இந்த பரிசுத்த ஆவிக்கு நான் இடம் கொடுத்துட்டா, இந்த அசுத்த ஆவி வந்துச்சு என்னதான் செய்யும்? ஒன்னு காயப்படுத்தும், ஆசீர்வாதத்தை திருடிட்டு களவாண்டுட்டு போயிடும். திருடனுக்கு என்னதான் வேலை? திருடன் நமக்கு உதவி செய்வானா, நன்மை செய்வானா? அவனுடைய வேலை என்னதுதான்? திருடிட்டு போவான், அதுதான் வேலை. பிசாசு இருள் பாருங்க. அதனாலதான் பிசாசு அந்த திருடன் எப்ப திருடுவான்? நல்ல லைட் வெளிச்சமா இருக்கும் போது வருவான் அவங்க வீட்டுக்குள்ள. நீங்க அசந்து தூங்கும் போது திருடன் என்ன செய்வான்? உள்ள கலாண்டு போயிரு. ஆனா முடிச்சு பார்க்குமா, ஐயோ ஒண்ணும் இல்லையாப்பா, 100 பவன் நகை இருந்துச்சு, ஒன்னும் காணாமே சொல்லிட்டு அதே பொக்கிஷத்தை பரலோகத்துக்கு சேர்த்து வைக்கணும். ஐயோ போச்சே, நீ என்னதான் சொன்னாலும் ஒன்னும் ஆகாது. ஆகவே திருடன் இப்ப பார்த்தா பகல் கொள்ளக்காரன்னு சொல்லுவாங்க. கல்குறிச்சி பக்கத்துல சோயல்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அப்பெல்லாம் நான் பிறந்திருப்பேன்னு அன்னதும் ஆரம்பத்தில் நடந்தது. 2 கிழவி என்ன தொங்கட்டான் பார்த்துட்டு 2 காதுலையும் அது வெயிட் தொங்கி பெரிய கையே உள்ள போய் வரும். அந்த மாதிரி தொங்கட்டான் போட்டு 2 கிழவிக வேர்க்கிழங்கு அதை வாங்கி விருதுநகர் மார்க்கெட்டில் போடுவாங்க. வேருக்கு இருக்கு, சார்நெத்தி வேறுன்னு. அது பிறக்க 2 பேர் போயிருக்காங்க. ஏதோ இந்த தொங்கட்டானா அது தந்திரமா கலட்டி வீட்டில் வச்சுட்டு போயிருக்குங்க. அங்கே ஒரு 2 திருடன் என்ன செய்யறான்? பூரா ஒரு சில ஜாமான்க இரும்பு இருந்தாலும் அந்த திருடன் எடுத்துட்டு அப்படியே 2 பேரும் வாராங்க. இங்க எட்டத்துல ஒரு 2 கிழவிக என்ன செய்யுதுங்க இருக்கு, தொங்கட்டான் ஏதாவது வச்சிருக்குங்க. என்ன செய்வோம்? நல்லா இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு தென்பு, அவனுக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க. என்ன செஞ்சிடும்? அடிச்சு போட்டு, யாருமே இல்லை ஆளு காட்டுக்குள்ள, அது துணையா 2 கிழவி போயிருக்குங்க. போனாலும் பாட்டு வேகமா என்ன செஞ்சான்? அதுக்கு குனிஞ்சு பிறக்கிட்டு இருக்குங்க. கப்புன்னு பிடிச்சு பார்த்தா வெறும் காதுதான் இருக்கு. காது வளர்ந்துருக்கு, என்ன இல்லை, நகை இல்லை. ஐயோ எங்க ஏமாத்திட்டியே, அவ்வளவு தூரம் நாங்க ஜீவனை வெறுத்து ஏமாத்திட்டியேன்னு சொல்லிட்டு 2 திருடனுக்கு கோபம் வந்துட்டு என்னதான் செஞ்சாங்க? திருடனை பூட்டு இருந்துச்சு உள்ள பாருங்க. இந்த பூட்டு அதுல என்ன சாவி பூட்டு இருந்திருக்கு. அதை இந்த கிழவி காதையும் இன்னொரு கிழவி காதையும் பக்கத்துல உன் காதை கொடு, இந்த கிழவி காதை கொடுன்னு பிடிச்சி இருக்க 2 பேர்ல என்ன செஞ்சாங்க? பூட்டை மாட்டி விட்டாங்க. எதுல? இந்த காது ஓட்டையில. அது போட்டு விட்டு சாவியை கொடுக்கல. திருட்டு போய் உனக்கு தண்டனை அதுதான். அது பகல் திருடன் பாருங்க. பகல்ல கூட திருட இருக்கிறாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி அந்த கிழவி என்ன அடியே கொஞ்சம் ஒண்ணு போல போவோம்ப்பா, இதுல ஒரு மனமா இருப்போம், ஏதாவது வந்திருந்தா மன்னிச்சிரு, எல்லாத்தையும் மறந்துரு, பழி வாங்கிறாத
அதனால என்ன செய்ய, ஒரு மனதோடு ஊருக்கு போய் சேருவோம். அங்கே ஏதாவது வழி பிறக்கும். அவன் பாரு சாவியும் எடுத்துட்டு போயிட்டானே, நமக்கு வந்த நேரமே சரியில்லடி, போவோம் சொல்லிட்டு 2 பேரும் ஊர் வரைக்கும் போனாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க போய் சாவியில சரியான பூட்டு, அது என்னதான் செய்ய முடியும், பிறகு எப்படியே வெட்டி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு எதை பூட்டை வெட்டி எடுத்தாங்களாம் பாருங்க. அப்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பகல்ல எந்த வேஷத்திலும் வருவாங்க, நல்லா பேசுவாங்க, நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஆகவே அதனாலதான் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். நித்தியமாகிய அந்த கர்த்தர் உனக்குள்ள வர வேண்டும். ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பஸ் ஸ்டாண்ட்லாம் பாருங்க, ஜாக்கிரதை, உங்க பொருளை பத்திரமா வச்சுக்குங்க சொல்லிட்டு அடிக்கடி அறிவிப்பு வரும். ஆகவே இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல கிளவிகள் சொல்லு கட்டுக்கதைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, விலகி இருங்க. வசனம் சொல்லுது அது கட்டுக்கதை, அது பாட்டுக்கு என்னது கற்பனை கதை சொல்லி வேற நேரத்தை வேஸ்ட் பண்ணுங்க. நம்ம மீதியான நேரங்களை வேதத்தை வாசிக்கணும், இயேசுவின் வார்த்தைகளை பேசணும். இந்த கடைசி காலத்து வந்திருக்கிறோம். கட்டுக்கதை சொல்றான்னா அவன் ஒரு திருடன் தான் அர்த்தம். பல கதைகள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத வார்த்தை நம்ம ஒழுக்கத்தவே கெடுத்து போய்விடும். கொஞ்ச நேரம் பேசுறோம் பாருங்க, நம்ம கூட ஒரு 10 வார்த்தை சொல்லி நம்ம ஒழுக்கத்தவே இன்னாரான்னு சொல்லிட்டு அவங்க நேரம் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம பேசுற வார்த்தை நன்மையாக இருக்கணும். அது ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம ஒழுக்கத்தவே கெடுத்துருமா. ஆகவே நீ கர்த்தர் உன் இருதயத்துல வெளிச்சமா இருக்கணும்னா என்னதான் செய்யணும், நம்ம இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும். நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். பாருங்க, நமக்கு ஆயுசின் வருஷமே என்னது, நல்லா இருந்தா 100, 110, 80, 70 பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டவர் சொன்னார். அக்கருமா பெருகவும் இப்படி குறைச்சிட்டார். ஆகவே நமக்கு கேரண்டி கிடையாது. இந்த பிரிட்ஜுக்கு இந்த மைக்கு கூட கேரண்டி இருக்கு, நம்ம ஜீவனுக்கு கேரண்டி கிடையாது. ஆகவே எப்ப ஆண்டவர் கூப்பிட்டாலும் அங்க போகிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதுதான் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். பச்சை மிளகா கடிச்சது மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, மூஞ்சியை வைக்க கூடாது. என்னேர்வு சந்தோஷமா சிரிச்ச முகமாவே இருக்கணும். நம்ம தனியா இருந்து என்ன செஞ்சிடக்கூடாது, சிரிச்சிடக்கூடாது, கிறுக்குன்னு நினைச்சிருவாங்க. ஆகவே அப்படி வசனங்களை படிச்சு ஒருவருக்கு ஒரு தேவ வார்த்தைகளை சொல்லி சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நித்தியமாகிய வெளிச்சமாகிய கர்த்தர் நாம் இருதயத்துல வரணும்னா நீ இருளை விட்டு இந்த தகாத வார்த்தைகள், இந்த நாவு என்ன நெருப்பு என்று பார்க்கிறோம். நீ சின்ன வார்த்தையை போட்டுட்டா கொஞ்ச நேரத்துல நீ பார்த்தனா குடும்பமே 2ஆ இருக்கும். அதனாலதான் இந்த நாவு நெருப்பு. இந்த நாவு நல்லதுக்கு பயன்படுத்து. நல்லதுக்கு நீ பயன்படுத்தினா உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். நீ தீமையானதை பேசினா நீ இருளில் இருக்கிற, நீ வெளிச்சத்தை அண்டையிலே நீ வரல. இருளான வாழ்க்கைனா சோர்வு இருக்கும், கஷ்டம் இருக்கும், அவமானம் இருக்கும், சமாதானம் இருக்காது. நித்தம் கவலைப்படுவ. அதான் இருளான வாழ்க்கை, துக்கம் நிறைந்து இருக்கும். நீ அதை விட்டு வெளிச்சமாய் கர்த்தரிடம் வரணும்னா நீ நல்ல வார்த்தைகளை பேச வேணும், நல்லதையே நீ சிந்திக்க வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீ தேவனுடைய அன்பை எவ்வளவு ருசி பார்த்தாயோ அந்த வார்த்தையை பிறரிடம் சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு நீ நன்மை செய்கிறவனாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யாரோட இருந்தாரு? யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் மோசையோடு இருந்தார். கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். பாருங்க, அப்ப இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒவ்வொரு மேலும் கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் இருந்து பயங்கரமான காரியங்களை அவர் செய்து கொண்டு வந்தார் என்று பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். நாம் அவரை பிரியப்படுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் நமக்கு பெரியவராய் இருப்பார். நம்மை அதிசயங்களை காண செய்வார். அவர் நமக்குள் காணப்படும் போது நாம் எடுக்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றியாக ஜெயமாக நம்மை நடத்துவார். நல்ல வார்த்தை நமக்குள்ள இருந்தா கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். என் ஜனமே, அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க நடந்து போவீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. யாருக்கு? உங்களுக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், இந்த வெளிச்சமாகிய இந்த நல்ல வார்த்தையாகிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால
உங்களை பாருங்க வந்து மரியாதை கொடுப்பாங்க. அதுதான் உண்மை. இந்த வெளிச்சமாகி கர்த்தர் நமக்குள்ள இல்லைன்னா யார வாயில வர்றதெல்லாம் கருணாக்கு பையன், கருணாக்கி அவ வாயில வர்றதெல்லாம் அக்குருமோ, உங்களை பார்த்து விலகிட்டு தான் போவாங்க, 2 வஞ்சிட்டு சாவத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நீ நல்லவனாய் இருந்தா, நல்ல சுபாவம் படைத்தவனாய் இருந்தா வந்து தேவன் உனக்குள்ள இருக்கிறது தனியா கண்டுபிடிச்சிடும். உன்னை சுபாவம் மாறணும், வந்து உனக்கு மரியாதை கொடுப்பாங்க, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அப்படிதான் யோசுவாவோடு இருந்தார். கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், பயங்கரமான காரியங்களை செய்தார். அப்படி கர்த்தர் நமக்குள்ள இருந்தா நீ கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார். நீ எந்த காரியங்கள் எடுத்தாலும் வெற்றியாக ஜெயமாக நம்மளை நடத்துவார். என் ஜனமே, நாம் எப்பொழுதும் கர்த்தராகிய பார்வையில் நாம் வெளிச்சத்துக்குள் நாம் காணப்பட வேண்டும். ஒரு நிமிஷம் கூட இருட்டை நோக்கி பாவத்துக்குள்ளாக போயிடக்கூடாது. யாரும் என்னை பார்க்கல, மனைவி பார்க்கல, நான் தப்பு பண்ணலாம் என்ன நீ நினைச்சிடக்கூடாது. பிச்சு விடுவார், பிச்சு உனைய. அப்ப மனசுக்குள்ள ஆண்டவர் பார்க்கிறார், தேவன் நம்மளை காண்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் பாருங்க, தேவனோ இருதயத்தை பார்க்க. நீ அந்தரங்கத்திலிருந்து யாரும் பார்க்கல, நான் மட்டும்தான் இருக்கிறேன். நீ என்ன வேணாலும் செல்போன்லயோ மற்ற எந்த விதத்தில் நீ தப்பு செய்யலானோ நீ நினைக்க வேண்டாம். நம்முடைய தேவன் காண்கிற தேவன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் கூட அப்படிதான் வந்தது ஆராதனை பகுதியில, நான் உன்னை காண்கிற தேவன். அது மாதிரி கணவன் மனைவி இருக்கிறீங்களா, உங்களுக்குள்ள ஒரு உத்தம இருதயம் உண்மை வேண்டும். ஆகவே எதுவும் வந்து மறைவு இருக்கக்கூடாது, ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. உங்க இருதயம் திறந்த புஸ்தகமாக காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக அப்படி இருக்க வேண்டும். அப்படிலாம் இருக்கும் நல்ல குணங்கள் உங்களுக்கு வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஜனமே, பிறரிடம் கசப்போ வைராக்கியமோ கோபமோ இவைகள் ஒருபோதும் நம்மளை உயர்த்தாது. இந்த சுபாவம் இருளின் கிரியைகள், அவைகளை அகற்றி விட்டு இயேசுவுக்கு வெளிச்சமாய கர்த்தருக்கு உன் இருதயத்தை நீ கொடுத்தா கர்த்தர் உன்னை எல்லா இடங்கள்லையும் கொண்டு போவார். நீ என்ன காரியம் எடுத்தாலும் ஜெயமா முடியும், தோல்வியே வராது. அப்படிதான் நாம் பார்த்தோம். யோசுவா எடுத்து மோசே, 2வது யாரு வந்துட்டு அநேகரை நம்ம பார்க்கிறோம். பழைய பரிசுத்தவான்களை எடுத்தாலும் சரி, வந்து அந்த நம்ம புதிய ஏற்பாடு எடுத்து பார்த்தாலும் வந்து கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு வந்து நன்மை பிறந்தது, உயர்த்தி வச்சாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை நீ தேட வேண்டும். வெளிச்சமாகிய கர்த்தரை தேடினா தான் வெளிச்சம் உதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தரே சத்தியமாய் இருக்கிறார், கர்த்தரே வழியாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே வந்து இயேசுவின் வழியில செல்ல நம்ம அர்ப்பணிக்கணும். நீங்க யார் வழியில செல்றீங்க? யார் வழியில் நம்மளாம் சென்று கொண்டிருக்கிறோம்? இயேசுவின் வழி. இயேசுவின் வழினா என்ன சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் வழினா என்ன? இயேசுவின் வழியில போறோம்ப்பா, என்னப்பா ஒரு சொல்லுங்க, என் வழி தனி வழி சொல்லுவாங்க பாருங்க. அது அவங்களுக்கு ஒரு நியமிச்சு வச்சிருப்பாங்க, தனி வழின்னு. இந்த வழியில அங்க போகாது, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அவ்வளவுதான். நாம் எந்த வழியில சென்று கொண்டிருக்கோம்? தீமையான வழியில போறோமா, நல்ல வழியில போறோமா? ஆனா இந்த இடத்துல இயேசுவின் வழினா என்ன? நன்மையான வழி. அடுத்து சொல்லுங்க, அவருடைய வழி என்னது? உத்தமமான வழி. நிறைய இருக்கு. அவருடைய வழி அன்பு உள்ளது. வேற சொல்லுங்க, பாட்டி சொல்றீங்களா, பாக்குறீங்க, சொல்லுங்க. இயேசுவின் வழி என்ன? பாக்குது சொல்லுங்க. நீங்க தெரியாது, நீங்க தெரிஞ்சுக்கிறோம். நீங்க பேச வைக்கணும். நீங்க பேசும்பொழுதுதான் என்ன செய்யும், இந்த மனதுல பதியும். வந்து இல்லைன்னா வந்து இந்த வழியில விதைக்கப்பட்ட நிலம் வழியில வழி எப்படி நடந்து நடந்து பாதம் பட்டு பட்டு அது விதை போட்டீங்க முளைக்காது, பூரா விஷமா இருக்கும். வந்துட்டு அதனால வந்து நீங்க நல்ல நிலத்தில் விதைக்கும் போது அது ஓங்கி வளரும். ஆகவே வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறக்கூடிய இயேசுவின் வழி எத்தனோ தர நான் சொல்லியிருக்கிறேன். இயேசுவின் வழி உத்தமமானது, நீதி நியாயம் உள்ளது, உண்மை உள்ளது, அன்பு உள்ளது, செம்மையானது. ஆண்டவருடைய வழி செம்மையானது. பாருங்க, வந்து தகாத இடத்துல வந்து அவர் நிக்க மாட்டார். அது மாதிரி வந்து அந்த நல்ல வழி, அன்புள்ள வழியில நாம் என்ன செய்யணும்? அந்த வழியை தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்து செயல்படுத்தணும். அந்த வழியில் நாம் செல்லணும். ஒருவருக்கு ஒரு அன்பா பேசணும். நம்முடைய பாதம் செம்மையான இடத்துல தான் நிக்கணும்.
பாருங்க. அப்ப வந்துட்டு வேற தகாத வார்த்தைகளை பேச மாட்டோம். செம்மையானதுன்னு அதுதான். நம்ம பாதை எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஞாயிறு ஆராதனை இருக்கு, விசேஷ வீடு ஞாயிற்றுக்கெல்லாம் வச்சா போகவே கூடாது. அது முத நாளே நீங்க மொய் செஞ்சுட்டு வந்துடலாம். அப்ப அது ஓய்வு நாள். அவருடைய கட்டளைகள், அவருடைய நீதியை நீ தேடுனா உன் சரீரத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் தருவேன் என்று வேதம் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது எவைகள் எல்லாம் நம்ம சரீரத்துக்குரிய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம வந்திருக்கிறோம், இயேசுவை பின்பற்றி இருக்கிறோம். அந்த இயேசுவின் வழியில நாம் செல்றோமா? உத்தமமான வழியில, செம்மையான வழியில நாம் செல்லுகிறோமா? வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம். சீக்கிரம் நம்ம எடுப்போம். சங்கீத புஸ்தகம் 97வது சங்கீதம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் நீதிமான்களாக இருக்கணும். நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாதம் செம்மையான இடத்துல இருக்கணும். நம்ம இருதயம் பாருங்க தேவனுக்கு நேராக உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். என் ஜனமே, இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே பாருங்க, இதுவே கடைசி காலமாய் இருக்கிறது. இன்றே மனம் திரும்பவுமாக, மனம் திரும்புக்கு ஏற்ற கனிகளை நாம் தருவோமாக. கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று நாம் பார்க்கிறோம். கனி கொடுக்கலன்னா அந்த மரம் வேஸ்ட் பாருங்க, அக்கினிக்கு தான் அது பயன்படும். ஆகவே நாம் மரமாக காணப்பட்டு கனி கொடுக்கிற மரமாக இருக்கணும். நல்ல நல்ல வார்த்தைகளை நீ பேச வேண்டும். நல்ல கனியாகிய வார்த்தைகளை பேசும்போது பிதாவானவர் மகிமைப்படுவார். இந்த மரமாகிய நம்மளை நோக்கி பார்க்கும் போது, இந்த கனி, இந்த மரத்தில் மிகுந்த கனியா இருக்கும் போது, நல்ல சுபாவம் படைத்தவர்களா இருக்கும் போது பிதா மகிமைப்பட்டு இன்னும் நம்மளை அன்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், நமக்கு பாதுகாப்பை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் என்று நாம் வாசிக்கிறோம். தாவீது ராஜா சொல்லுவதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம இந்த வசனத்தை சொல்லுவோம். கர்த்தர், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என் ஜனமே, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். நான் வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தரே நமக்கு மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு மாறாத அடைக்கலமாய் இருக்கிறார் என் ஜனமே. கர்த்தரே நமக்கு தீங்கு நாளில் அடைக்கலமாய் இருப்பார். கர்த்தரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். கர்த்தரே நமக்கு ரட்சிப்பின் கண்மலையாய் இருப்பார். கர்த்தரே நமக்கு ஞான கண்மலையாய் இருப்பார். கர்த்தரே நமக்கு நம் தாகத்தை தீர்க்கும் கண்மலையாய் இருப்பார். கர்த்தரே நமக்கு நன்மை செய்யும் கண்மலையாய் இருப்பார். கர்த்தரே நாம் எல்லாருக்கும் நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த 2025வது இந்த வருஷத்துக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது, புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் போது உன் வாழ்க்கை புதிதாய் இருக்கும். உன் வாழ்க்கையில துக்கங்கள், கசப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி நீ சந்தோஷமாகவே, நீ மகிழ்ச்சியாகவே நீ காணப்படுவாய். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எத்தனை பேர் இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை காண்பாய் என் ஜனமே. இந்த வேளை எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. மகிமை. இந்த கால வேளையில சர்வ வல்லமையில தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்கிறாய்? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என் தேவனே, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ சிகலகதுமாம் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்,
ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஆவியானவர் நம் மத்தியில எல்லாருடைய இதயத்தில் பிரவேசிக்க முடியாக, உங்களை ஆசீர்வதிக்க முடியாக, உன் துக்கமான வாழ்க்கையை மாற்ற முடியாக வாஞ்சிக்கிறார். கண்களை மூடுவோமாக. கர்த்தர் உன்னை உன் துக்கங்களை மாற்ற என் தேவன் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எத்தனை வருஷமாய் நீ அவரை அறியாம நீ இருக்கலாம். நிச்சயமாகிய கர்த்தரே தேவன் என்று நீ நம்பும்படியாக விசுவாசிக்க முடியாக கர்த்தர் உன் மத்தியிலே அவர் தென்பட போகிறார். உன் கண்கள் அவரை காணட்டும், உன் செவிகள் அவர் சத்தத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரே நாம் எல்லாருக்கும் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே, எந்த ஜீவனின் பலனும் நீரே. என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே, எந்த ஜீவனின் பலனும் நீரே. இரக்கமும் கிருபை நிறைந்த என் இயேசுவே, இன்றும் என்றும் துதிப்பேன். இரக்கமும் கிருபை நிறைந்த என் இயேசுவே, இன்றும் என்றும் துதிப்பேன். தேவனே என் இருள் யாவும் அகற்றிடவே, தேவரே என் விளக்காத ஏற்றி நீரன்றோ. தேவனே என் இருள் யாவும், கரங்களை தட்டி தட்டி, தேவரே என் விளக்காத ஏற்றி நீரன்றோ. ரச்சன்யமும் கேடகமும் எனக்களித்து காருண்யத்தால் உயர்த்தினீரே. என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே, எந்த ஜீவனின் பலனும் நீரே. கரங்களை தட்டி, இந்த வெளிச்சமாகிய கர்த்தர் உனக்குள்ள பிரவேசிக்கட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். மகிமை என்றும் என்றும் துதிப்பேன். கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, இன்றும் என்றும் துதிப்பேன். இரக்கமும் கிருபையும் நிறைந்த இயேசுவே, இன்றும் என்றும் துதிப்பேன். இரக்கமும் கிருபையும், ஆமென். துதிப்பேன். இரக்கமும் கிருபையும் நிறைந்த இயேசுவே, இன்றும் என்றும் துதிப்பேன். இரக்கமும் கிருபையும் நிறைந்த இயேசுவே, ஓ சுகலகதுட மார்துட பக்கத்துட. ஹல்லேலூயா. இயேசுவே, இன்றும் என்றும் துதிப்பேன். ஹல்லேலூயா. வெளிச்சமாகிய கர்த்தர் நம் இதயத்தில் பிரவேசிக்க எத்தனை பேர் நாம் இடம் கொடுக்கிறோம்? கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே நமக்கு விளக்காய் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள் வரும்போது கர்த்தர் நம்மை ஜெயமாக நடத்துவார். நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நம்மை சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை தலை நிமிர செய்வார். தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம். என் ஜனமே, நம்மை ஆவியின் கனிகளினால் நம்மை அலங்கரிப்பார். கர்த்தரை நாம் தரிசிப்போம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவார். இது எல்லாம் எப்ப நடக்கும்? வெளிச்சமாகிய கர்த்தர் நமக்குள் வரும்போது இந்த அதிசயங்கள் நம் ஜீவியத்தில், நம் வாழ்க்கையில நடக்கும். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே,
என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே எங்கள் கூடவே இருமப்பா. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நாம் தேவன் நம்மோடு பேசின திருவசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நாம் கடைசி இந்த முடிவில் வந்துட்டோம். ஆகையினால் தேவன் இதுவரைக்கும் நம்மோடு பேசின இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருந்து உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை ஆசீர்வதிக்கும். இந்த வெளிச்சமாகிய அந்த தேவன், வார்த்தையாகிய அந்த தேவன் உனக்குள்ள வாசம் செய்ய நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் கூடவே இருங்கப்பா, என் பக்கத்தில் இருங்க, என் இருளான வாழ்க்கையை நீக்குங்க, என் இதயத்தில் வெளிச்சம் வரட்டும், சந்தோஷமா என் வாழ்க்கை காணப்படட்டும், என் வாழ்க்கையில் இருக்க கசப்பை நீக்கி போடுங்க என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா. இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ கூப்பிடு. உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இந்த வேளை ஒப்பு கொடு. உனக்கு வெளிச்சமாய் உன் இதயத்தில் வருவார். என் ஜீவனும் நீரே, இயேசு உன்னை அழைக்கிறார். எல்லாம் நீங்க தான்ப்பா. என் வேலை அறிக்கை செய்வோம். நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இயேசுவே, என் கூட இருங்கப்பா. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாமாப்பா. பக்கத்தில் எனக்குள்ள நீங்க வாங்க. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சுகலகதுட பக்கதுட பக்கதுடா. ஓ ரிமா சுகலகதுட பக்கதுடா பக்கதுடா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஓ ஹல்லேலூயா. சுகலகதுட பக்கதுடா. ஹல்லேலூயா. சகலகதுடமா தோட பக்கதுடா. ஹல்லேலூயா. இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. என் ஜனமே, இதோ சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வெளிப்பட போகிறேன். நீ மனம் திரும்புவாயாக. நானே தேவன் என்று நீ விசுவாசிப்பாயாக. நீ விசுவாசித்தால் என் மகிமையை நீ காண்பாய். திவோ சிகலகதுடமா. இதுவே அனுக்கிரக காலம். நான் உனக்கு கிருபையாய் கொடுத்த, இரக்கமாய் கொடுத்த இந்த நாளை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயாக. நானே ரட்சிக்கிற தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இதோ இந்த பூமிக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. நான் கடைசி காலத்தில் வெளிப்படுவேன். என் ஜனமே,
இப்பொழுது நீ மனம் திரும்பு, பாவத்தை விட்டு வெளியே வா. நானே வெளிச்சமாகிய கர்த்தராய் இருக்கிறேன். வார்த்தையாகிய நான் உன் இருதயத்துல பிரவேசிக்க, உன்னை ரட்சிக்க நான் விரும்புகிறேன். உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். இருளான வாழ்க்கையை விட்டு வெளியே வா. உன்னை எனக்கு முழுமையாக ஒப்புக்கொடு. அப்பொழுது உன்னை ரட்சித்து நான் வரும்போது நான் உன்னை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ சிகலகதுடமா, கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாக்கினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் கரங்களை தட்டி தட்டி சந்தோஷத்துடன் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ சிகலகதுடபகதுடா, ஆமென், ஹல்லேலூயா. பாடியே மகிழ்ந்திடுவே. கர்த்தருடைய சமூகத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் தாமே பெரிய காரியங்கள் ஒவ்வொரு ஜீவியத்திலும் அவர் செய்தார். அதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. பாடல் பகுதியை ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியில தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய், எச்சரிப்பின் வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தீங்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேளை நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று பேசினீர் அப்பா. நன்றி ராஜா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கூட நீங்க பேசினீங்களே, உங்க ஸ்தோத்திரம். வெளிச்சமாகிய கர்த்தர் எங்களுடைய ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க வந்து கத்தா வாசம் செய்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துங்க. கையிட்டு செய்கிற வேலையை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கத்தாவை பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்ப தலைவரோடு உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அவங்க மனைவியோடும் பிள்ளைகளோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவரே நீ பாதுகாப்பாய், வெளிச்சமாய், ஆசீர்வாதமாய் ஆண்டவரை காணப்பட்டு ஒவ்வொருவரும் கத்தாவே நித்தியமான வீடாகிய உம்மிடம் கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்மிடம் நாங்கள் வந்து சேர ஒவ்வொருவரும் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.